வெல்கம் டு ஸ்ரீ ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு மட்டன் சுக்கா சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மட்டன் சுக்கா பண்ணுறது ரொம்ப சுலபம், அதே சமயத்தில் டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதுவும் ரசம் சாதத்தோடு இந்த மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நீங்கள் இந்த மட்டன் சுக்காவை செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த மட்டன் சுக்காவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் 350 கிராம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். வதக்கும்போது மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணியிலையே ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து தண்ணி ஆட் பண்ணோம்னா மட்டன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மட்டன்லேருந்து வெளியே வர்ற தண்ணி வத்திருச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு வேக வைங்க. ஒரு விசில் வந்ததும் ஒரு 10லேருந்து 15 நிமிடம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு இறக்கணும்னா மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஒரு சின்ன ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச கொத்தமல்லி, சீரகம், மிளகு மிக்சியில் போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் பொடியை நல்லா அரைச்சிக்கோங்க. சுக்காவுக்கு இந்த பொடி மட்டும் போதும், வேறு பட்டை கிராம்பு எதுவுமே தேவையில்லை. இந்த பொடியே சுக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரில் வேக வச்ச மட்டனை 15 நிமிடங்கள் திறந்து பார்த்தோம்னா மட்டன் நல்லா குக் ஆகிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும்னா 5 விசில் வரைக்கும் வச்சிங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடும். ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆனதும் 50 கிராம் அளவுக்கு வெட்டின சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிடம் வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, 2 மிளகாத்தலை கிள்ளி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாத்தல் 3மே நல்லா வதங்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் சுகா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி எல்லாமே மட்டன் வேக வைக்கும்போதே போட்டிருக்கோம். அதனால் இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம வேக வைக்க மாட்டோம்னா தண்ணியோடு சேர்த்து வெங்காயம் வதக்கினதில் ஊற்றணும். இந்த வேக வச்ச மட்டன் சுக்கா வர்றதுக்கு 15 நிமிடம் வரைக்கும் ஆகும். இந்த சுக்கா ரொம்ப சுலபமானது, பட் டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு தடவைனாலும் மட்டன் வாங்கினா இந்த மெத்தடில் சுக்கா செஞ்சு பாருங்கள். மட்டன் வேக வச்ச தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை ஆட் பண்ண பிறகு ஒரு 10 நிமிடத்துலேயே தண்ணி வற்ற ஆரம்பித்து கிரேவியாக ஆரம்பிச்சிடும். அடுத்து கொஞ்சம் எண்ணெய் பட்டு வர்ற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ மட்டன்லேருந்து தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த மட்டன் சுக்காவை வீட்டில் வச்சு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4